ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு செகண்ட் லிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் குடுத்துருந்தாங்க. அதான டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அப்லோட் அப்டின்னு பார்க்கும்போது, நமக்கு டிசம்பர் 21 வரைக்கும் குடுத்துருந்தாங்க. அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நமக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு 24 வரைக்கும் நமக்கு குடுத்தாங்க. கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் வரைக்கும் நமக்கு குடுத்தாங்க. இப்ப நமக்கு டிசம்பர் 31ல இருக்கோம் நம்ம. ஸோ வந்து நமக்கு வந்து எல்லாருமே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, மெமோ. எப்ப மெமோ வரும்? எப்ப கவுன்சிலிங் நடக்கும்? அப்டின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெமோ வந்து மேக்ஸிமம் இந்த வீக்ல வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதாவது இந்த வீக் அப்டின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு டியூஸ்டேல இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீக்க வந்து மெமோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாரி வந்து கவுன்சிலிங் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வரும் அப்டின்றது நெறைய பேர் சொல்லுவாங்க. மேபி எனக்கும் அப்டி தோணும். ஆனா பாசிபிலிட்டீஸ் பார்த்தோம் அப்டின்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து மெமோ வந்து நமக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி நமக்கு கவுன்சிலிங் வரும் அப்டின்னா, மேபி அதுக்கும் சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா வந்து, எப்பயுமே இல்லாத மாரி இந்த தடவ நமக்கு டிஎன்பிஎஸ்சில கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எல்லாமே நடந்துச்சு. ரிசல்ட் வந்து வித்தின் 3 மந்த்ஸ்ல குடுத்தாங்க. அண்ட் தென் நமக்கு ஓஎம்ஆர் பத்தி நம்ம கேட்டிருந்தோம். இப்ப குரூப் 3க்கு ஓஎம்ஆர் விட்டுட்டாங்க. அடுத்து நாங்க இதே மாரி குரூப் 4க்கும் விடுவோம் அப்டின்ற ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு டிசம்பர்ல தான் வந்து நமக்கு ஆனுவல் பிளான் விடுவாங்க. ஆனா, இதுல செப்டம்பர்லயே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கனால, மேக்ஸிமம் நமக்கு பொங்கலுக்கு முன்னாடி நமக்கு கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா, கிரைட்டீரியா அது ஒரு கிரைட்டீரியா. இல்ல அப்டின்னா பொங்கலுக்கு பின்னாடி வருது அப்டின்னாலுமே, ரொம்ப தள்ளி போகாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆனா மேக்ஸிமம் வந்து பொங்கலுக்கு முன்னாடி வருது அப்டின்னா வந்து, அது மெமோ வர்றத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்டின்னா, மெமோ வந்து இந்த வீக்ல மேக்ஸிமம் வந்துரும். ஸோ இந்த வீக்ல வந்துச்சு அப்டின்னா, நமக்கு வந்து முன்னாடிலாம் வந்து மெமோ வந்து 10 டேஸ் 10 டூ 12 டேஸ்க்கு அப்புறம் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்ப நமக்கு பொங்கல் லீவ் வந்துரும். அதாவது பொங்கல் ஹாலிடேஸ் வந்துரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்ப நமக்கு பொங்கல் பின்னாடி வரும். இல்ல அவங்க வந்து எப்பயும் நமக்கு சிவி அப்லோட் பண்றதுக்கு டைம்ஸ் நெறைய குடுப்பாங்க. டைம் வந்து நெறைய குடுப்பாங்க. இந்த தடவ நமக்கு எப்பயும் போல விட இந்த தடவ கொஞ்சம் வொர்க்கிங் டைம் கம்மியா குடுத்தாங்க. அந்த மாரி மெமோ குடுத்து வித்தின் 10 டேஸ்ல அதாவது 7 டூ 10 டேஸ்ல நாங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பண்றோம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா ஸோ வந்து இன்னைக்கு வந்து 31 ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டிசம்பர் 31. இப்போ நமக்கு ஜான் 2 மெமோ வருது இன்கேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு 10 டேஸ் அப்படிங்கும்போது நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ 12த் இப்போ வந்து நான் 1 வீக் அந்த மாரிங்கும்போது நமக்கு 12லயே ஆரம்பிக்குது அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 1 ஆர் 2 டே கவுன்சிலிங் நடக்கும். அந்த மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப டிலே ஆகாது. பொங்கல் லீவ் முடிஞ்ச உடனே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து கிரைட்டீரியா படி பார்த்தோம் அப்டின்னா வந்து, பொங்கலுக்கு முன்னாடி வர்றதுக்கு வந்து 50% தான் சான்ஸ் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். 50, 50 மாரி தான். பொங்கலுக்கு அப்புறமும் வரலாம். பொங்கலுக்கு முன்னாடி கண்டிப்பா வரும் அப்டின்றத நம்ம சொல்ல முடியாது ஃபிரெண்ட்ஸ். அந்த மாரி தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து கிரைட்டீரியா தான். ஏன்னா எந்த தடவையும் இல்லாம இந்த தடவ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்கிறதுனால, மேபி நமக்கு மெமோ விட்டு நமக்கு வித்தின் எ வீக் அந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனா, நமக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி கவுன்சிலிங் தான். இல்ல எப்பயும் போல நமக்கு வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம மெமோ வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அப்ப நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபிரெண்ட்ஸ் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதுவும் இல்லாம நமக்கு ஏப்ரல்ல வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 4க்கு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4ல வந்து நோட்டிஃபிகேஷன் விடும்போது நமக்கு வேக்கன்ஸீஸ் வந்து எவ்வளோன்னு அவங்க வந்து குடுத்தாகணும். ஸோ அதுக்குள்ள மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் முடிக்கணும். நம்ம கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து விஏஓ அண்ட் ஜேஇ அண்ட் தென் டைப்பிஸ்ட் அப்புறம் ஸ்டெனோ. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரஸ்ட்லயுமே ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் கண்டக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட்டுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஃபாரஸ்ட்ட வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கும் டைம் எடுக்குன்றனால மேக்ஸிமம் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சாங்க. மார்ச்சுக்குள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங் முடிச்சாங்கன்னா தான், அவங்க ஏப்ரல்ல வந்து அவங்க வந்து நமக்கு வந்து வேக்கன்ஸீஸ் வந்து குடுக்கும்போது, ஓகே இவ்ளோ வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த தடவை நம்ம பார்த்திருப்போம் டிஸ்ட்ரிபியூஷன்லயே பாருங்க. பிஎல் எவ்வளவு, அதுக்கப்புறம் எஸ்எஃப் எவ்வளவு, ஜிடில எவ்வளவு குடுக்கணும்னு சொல்லி போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து, ஓரளவு வந்து அவங்க வந்து வேக்கன்ஸீஸ் வந்து ஃபில் அப் பண்ணா தான் வந்து அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ இருக்கு வேக்கன்ஸீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ வேக்கன்ஸீஸ் போடுறோம் அப்படின்றது ஓரளவு தெரியணுங்கும்போது, அவங்க கவுன்சிலிங் வந்து மேக்ஸிமம் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து மார்ச்ல முடிச்சு தான், ஏப்ரல்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல வேக்கன்ஸீஸ் குடுக்க முடியும். ஏன் அப்டின்னா வந்து நமக்கு ஃபாரஸ்ட்லலாம் வந்து நமக்கு ஃபிட்னஸ் இருக்கு. அதாவது வாக்கிங் அது இருக்கு. இன்னொன்னு அது இல்லாம டிரைவிங் லைசென்ஸ்ங்கும்போது நமக்கு டிரைவிங் இதுவும் வப்பாங்க. ஸோ அப்டிங்கும்போது ஃபாரஸ்ட்க்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஃபெப்ல வந்து கவுன்சிலிங் வந்து இங்க போயிட்டுருக்கும். அப்டிங்கும்போது நீங்க யோசிப்பீங்க, இல்ல பொங்கலுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வச்சு முடிச்சா தான் சீக்கிரம் முடிக்கணும். ஏன் அப்டின்னா வந்து நமக்கு ஃபெப்ல வந்து குரூப் 2 குரூப் 2 ஏ மெயின்ஸ் நடக்கும் அப்டின்னு நீங்க நெனைப்பீங்க.
ஆக்சுவலாக குரூப் 2 குரூப் டி மெயின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சென்டர்ல நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் அப்படிங்கும்போது அன்னைக்கு மட்டும் தான் இருக்க மாதிரி எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அண்ட் அது இல்லாமல் நமக்கு வந்து குரூப் 2 குரூப் டி மெயின்ஸுங்கும்போது நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர்கள் எழுதுவாங்க, லட்சக்கணக்கான பேர் எழுத மாட்டாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டியூட் வந்து ஒதுக்குறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு சைட் போயிட்டு இருக்கும். பேரலாக இங்கே கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இங்கே எக்ஸாம் நடக்கிறதுனால இங்கே கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு இதாகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ அது வேற இது வேற. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து கம்மி மெம்பர்ஸ் தான் எழுதுவாங்க. நியர்லி வந்து ஒரு 20 கே ஆர் 20 20 22 23 அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இது 22 ஆர் 23 கே. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு மெயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ வந்து மெயின்ஸ் எழுதும்போது நம்ம கம்மி தான், லட்சக்கணக்கான பேர் கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து அதை நீங்க இது பண்ணிக்காதீங்க. இங்கிட்டு வந்து நமக்கு எக்ஸாம் இது பண்ணாலும் ஒரு கவுன்சிலிங் நடக்கும். ஆக்சுவலா வந்து இதெல்லாம் ஒரு செட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் போகும்போது, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மெமோ வந்து வரும்போது நம்மளுக்கு ரேங்க் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு நீங்க இது பண்ணுவீங்க. கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஆனா வந்து சிவி அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு கேஸஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து சில பேர் வந்து வேற ஏதாவது ஜாப்ல போயிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்ல போயிருப்பாங்க. ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு ரேங்க் வந்து முன்னாடி வரலாம். உடனே செகண்ட் லிஸ்ட் வருமான்னு கேட்பீங்க. நீங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்த மாதிரி செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் லிஸ்ட் வரும். ஸோ அது கன்ஃபார்மா வருமா அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. லாஸ்ட் டைம் வந்து 3 ஃபேஸஸ் கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சு, என்னென்ன ஃபேஸஸ் வந்துச்சு, எப்படி வந்து நடந்துச்சு, என்ன டேல வந்து என்னென்ன ஃபில் ஆச்சு அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் அதோட பிடிஎஃப்பும் நான் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்து மெமோ வந்துச்சு அப்படின்னா நீங்க மெமோ வந்து பிரிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, சிவிக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அது 10th இருக்கட்டும், இல்லை 12th யூஜி பிஜியா இருக்கட்டும், இதே வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்களா, ஷார்ட் ஹேண்டு கொடுத்துருக்கீங்களா, இல்லை சிஓஏ, இந்த மாதிரி நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாலும் அதோட ஒரிஜினல் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கீங்க, டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க ஃபோட்டோ காப்பியும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதில் நீங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க மேக்ஸிமம் நீங்க வந்து இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்து சர்டிஃபிகேட் வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்போ நம்மளே வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது எப்படி வந்து நம்ம கவுன்சிலிங் நடக்கும், நமக்கு டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக, ஸ்டெனோக்கு தனியாக, விஏஓ ஜே அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துங்கும்போது உங்கள் ரேங்க்குக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஓவரால் ரேங்க் வந்து 1000ல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு வந்து கவுன்சிலிங் போவீங்க அப்படின்னு ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்னைக்கு போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்னு நம்மளும் வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ரேங்க்குக்கு ஓரளவு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட டீடைல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு வந்து போஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ காட்டுறேன் பாருங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பாருங்க, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னா 3513 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அப்படின்னா 3288 இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் அப்படின்னா 3497 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கோட் வந்து நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க விஓ எடுக்கிறீங்களா, இல்லை ஜே எடுக்கிறீங்களா, இல்லை டைப்பிஸ்ட் ஸ்டெனோ, ஸோ எனிவர் உங்களுக்கு வந்து என்ன நீங்க ரேங்க் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓரளவு உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் அப்படின்னா நீங்க அதுக்கு போஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் கோட். அண்ட் தென் நீங்க வேலை எடுக்கும்போது வந்து ஸ்டேட் சீனியரிட்டியா, இல்ல டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா, இல்ல ஜோனலா அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஆல்ரெடி இது கூட நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டேட்னா என்ன வரும், என்ன டிபார்ட்மெண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்னா என்ன வரும், அது மாதிரி சென்னை பேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் சென்னையில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஜாப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் தான், ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லை ஸ்டேட் சீனியாரிட்டி தான் இது பண்ணுறோம். நம்ம அதுவும் சொல்லியிருக்கோம், ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒர்க் ரிலேட்டட் எப்படி இருக்கும், ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விஏஓ ஜேஏக்குமே என்னென்ன டிஃப்ரென்ஸ், ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜேஏ டைப்பிஸ்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா டிஃப்ரென்ஸுமே சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எல்லாமே ஒர்க் நேச்சர் தெரிஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போஸ்டிங் பார்க்கும்போது நீங்கள் மொத்தமாக பார்க்கக்கூடாது. இப்போ வந்து பிசிக்கு இவ்வளவு அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவ்வளோ பார்க்கக்கூடாது. பிசியில் வந்து பிஎஸ்டிஎம் நீங்கள் இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வித்தவுட் பிஎஸ்டிஎம் தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு.
ஸோ பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது விஏஓ ஜேஇ 4682 வேகன்சிஸ் வந்து உமனுக்கே எவ்வளோ போகுது. உமன்ல இது ஜென்ரல்ல உமன் வந்து எவ்வளோ எடுக்கலாம், பிஎஸ்டிஎம்ல எவ்வளோ எடுக்கலாம், டிடபிள்யூ வச்சிருக்கோங்க, டிடபிள்யூ பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்ல பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி. அதேமாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி. இதே வந்து ஜென்ரல்ல மொத்தமா எவ்வளோ இருக்கு, ஜென்ரல்ல எவ்வளோ எடுக்கலாம், அதே வந்து ஜென்ரல்ல பிஎஸ்டிஎம் எவ்வளோ எடுக்கலாம், அதே மாதிரி ஷார்ட் ஃபால் அதே மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி டைப்பிஸ்ட்டும் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து ஸ்டெனோக்கும் போட்டிருக்கோம். இது வந்து விஏஓ ஜேஏக்கு இது நார்மல். இதெல்லாம் நமக்கு பிடபிள்யூடிக்கு நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு நீங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கும்போது நீங்க ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குமா இல்லையா அப்படின்றது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மேக்ஸிமம் வந்து நீங்க டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் பார்க்காதீங்க. குறைஞ்சது ஒரு 5 to 10 டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கவுன்சிலிங் போறீங்கன்னா பரவாயில்ல. இப்போ 4th டே 5th டே போறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க பார்த்துருக்கிறது வந்து மேபி உங்க கம்யூனல்ல இல்லாம இருக்கலாம். அது போஸ்ட் இருக்கும். ஆனா அது உங்க கம்யூனல்ல இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால வந்து அதனால நீங்க ஒரு போஸ்ட் பார்க்கும்போது அது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா, ஸ்டேட் சீனியாரிட்டியான்னு பாருங்க. ஸோ அதில வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து விஏஓ போறோம் அப்படின்னா, விஏஓ மொத்தமே நமக்கு 402 வேகன்சிஸ் தான். அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து விஏஓ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து திண்டுக்கல், மதுரை, திருச்சி ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து விஏஓவே கிடையாது. ஸோ இங்க பிரிக்கவே இல்லை. எல்லாமே அங்கிட்டு தான் பிரிச்சிருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க விஏஓ வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு இருக்கதான் பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓகேவா அப்படின்றத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஓன் டிஸ்ட்ரிக்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுங்க. இல்ல எனக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஓகே. இல்ல ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நியர்பை போடுவாங்க. ஆனா பட் அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒர்க் ஓகே. நான் வந்து நல்லா கெத்தான டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். ஓகே. என்னால வந்து எங்கனாலும் என்னால போட்டா என்னால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தா நீங்க பார்த்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்க வந்து ஜாப் சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நல்லா கொஞ்சம் பார்த்து எடுங்க. அது ஸ்டேட்ல வருதா, இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல வருதா, இல்ல விஏஓ எடுத்தா ஓகேவா, எனக்கு ஜேஏ எடுத்தா ஓகேவா, இல்ல வந்து எனக்கு ஜேஏ இல்ல ஜேஏவோட எனக்கு டைப்பிஸ்ட்ல வந்து எனக்கு ரேங்க் கொஞ்சம் முன்னாடி வருது. ஸோ அப்படின்னா நான் டைப்பிஸ்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க கிரைட்டீரியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்க அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்து யோசிச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஜாப் சூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா வந்து டிபார்ட்மெண்ட் கோடு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நேச்சரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுமே நம்ம வீடியோஸ் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வந்து வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அது டிபார்ட்மெண்ட் வைஸும் சொல்லுவோம், கம்யூனல் வைஸும் சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ஷன் வச்சு நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இயர்ல வந்து இவ்வளோ வேகன்சி இவ்வளோ ப்ரெடிக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் பிடிஎஃப் நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து நம்ம வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா பிடிஎஃப்மே வந்து டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு சப்போஸ் போஸ்ட் கோட் தெரியல, எனக்கு டவுன்லோட் அந்த பிடிஎஃப் இல்லை அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போஸ்ட் கோட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு போஸ்ட் அப்படின்னா அது எப்படி இப்படிலாம் போகும். ஸோ அதனால நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் தான் நமக்கு மிச்சம் அப்படின்னா அந்த வேகன்சிஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்றத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ.